வெல்கம் டு மூன் அகாடமி. நான் உங்க மேக்ஸ் ஃபேக்கல்டி நிவ்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இந்த வீடியோக்கு வாங்க. ஏன் சொல்றேன்னா மேக்ஸ் வந்து எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஸோ நீங்க அந்த கிளாஸஸ் பார்க்காம நீங்க இது சடனா இந்த கிளாஸஸ் வந்து பார்க்கும்போது சில கான்செப்ட் அண்ட் டாபிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அந்த கிளாஸஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வாங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் பார்ப்போம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டி அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இவர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ இவர் வந்து உங்களுக்கே தெரியாது, ஹீஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட். பிளாக் ஹோல் பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு அண்ட் தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பிளாக் ஹோல் பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து மசில் டிஸ்ஃபங்க்ஷன் டிசீஸ் இருந்திருக்கு. அவர் நம்மள மாதிரி நார்மலா நடமாடிட்டு இருந்த மனுஷன் தான். ஆனா அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்ல வந்து மசில் டிஸ்ஃபங்க்ஷன் டிசீஸ் வந்து அவரால் வந்து எழுந்து நடக்க முடியாது. ஈவன் அவரால் பேச முடியாத அளவுக்கு அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவருடைய கண் அசைவுகளை வச்சு அதான் வந்து அவரால் மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் அவர் ஒரு கிரேட் சயின்டிஸ்டா திகழ்ந்தாரு. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்ச பர்சனாலிட்டி. அதனால இவரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்தேன். இவருடைய மூவி வந்து ஒரு பயோபிக்கா இருக்குங்க. டைம் கிடைச்ச போய் பாருங்க, தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த மசில் டிஸ்ஃபங்க்ஷன் டிசீஸால அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒரு சீன் வரும். அந்த சீன்ல என்னன்னா குறைஞ்சபட்ச ஆசைதான் அவருக்கு. அது என்னன்னா மற்றவங்களை மாதிரி சக மனுஷங்களை மாதிரி எழுந்து நடக்கணும். இந்த குறைஞ்சபட்ச ஆசையே அவரால் நிறைவேற்றிக்க முடியல. அந்த ஒரு ஆசைதான் அவருக்கு இருந்திருக்கு. ஆனா நம்மள மாதிரி சாதா மனுஷங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இன்வென்ஷன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் அந்த அளவுக்கு கிரேட்டான பர்சனாலிட்டி அவர். அதனால அவர் பத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். அண்ட் அவருடைய முக்கியமான கோட்ஸ் என்னன்னா, however difficult life may seem, there is always something you can do and succeeded. அதாவது அவருடைய லைஃப் இருக்கு இல்லையா, அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதத்தை தான் வந்து இந்த கோட்ஸ்ல முடிச்சிட்டாரு. சின்னதா இந்த ஒரு சின்ன 4 லைன்ல முடிச்சிட்டாரு பாருங்க. however difficult life may seem, நம்ம இவருடைய டிஃபிகல்டிஸ் நம்ம சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கிறோம், டிப்ரெஷன் இருக்கிறோம், ஆங்ஸைட்டின்னு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன விஷயத்துக்கே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். அப்ப இவர் மாதிரியான சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். அவர் இதையே டிஃபிகல்ட்டா இல்லைன்னு மோட்டிவேட்டா அவர் நினைச்சிருக்காரு. நம்ம சின்ன விஷயத்துக்கே என்னால இது முடியல, என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, மார்க் வரல, ரிசல்ட் வரல, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நமக்கு கடவுள் கொடுத்த இந்த இயற்கை கொடுத்த இந்த நடமாடும் உடல், நம்ம உடம்பு, நம்ம ஹெல்த், இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கவே மாட்டோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறைய பேர் கேள்விப்படுவீங்க, அவங்களுடைய இம்யூனிட்டியே வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, ஆட்டோ இம்யூனோ டிசீஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸோடைய பீக் டைம்ல தான் வந்து ஆகுது. நான் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றேன்னா, நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது உங்களுடைய மென்டல் பீஸ் வந்து ரொம்ப நியூட்ரலா இருக்கணும். நீங்க மென்டலி வந்து ஸ்டேபிளா இருக்கணும். மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்தீங்கன்னா நம்ம உடம்பே நமக்கு நோயாக தான் ஆகும். அதாவது நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பு ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. நம்மளுடைய WBC நம்ம ஹெல்த் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்றது தான் ஆட்டோ இம்யூனோ டிசீசஸ். ரீசெண்டா சமந்தாக்கு கூட வந்திருக்கும், அவங்க இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சம்ஹவ் இந்த மாதிரி நமக்கு ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கணும். அண்ட் வாழ்க்கையில வந்து என்ன சொல்றது, கவலை கஷ்டம்ன்றது இப்போ இவருடைய கவலை கஷ்டம்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப் வந்து எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ்லயும் வந்து உங்களால ஏதோ ஒரு விஷயம் செய்ய முடியும். இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இதோ இங்க பாத்தீங்களா, நீங்க நோட் பண்ணா தெரியும், இந்த ஐக்கு அவருக்கு வந்து இங்க வந்து இந்த கேஜெட் இருக்கு இல்லையா, இது மூலமா தான் அவர் கண்ணாசேவல வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு பீப்புள் கூட. இந்த கேஜெட் பேஸ் பண்ணி அவர் கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு அவர் டெக்னாலஜிக்கலி டெவலப் ஆக இந்த அளவுக்கு இதாவது கிடைச்சதே அப்படின்ற அளவுக்கு தான் அவருக்குள்ள வந்து அந்த ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியும், என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியும். ஸோ அப்படின்றதுதான் வந்து அவர் சொல்ல வர்றது. ஏன் பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா, நான் பார்த்து வியந்த மனிதர் இவர், சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரேஷியோ அப்படின்னா இது பாருங்க, இப்போ வந்து ஒரு 100 கல் இருக்குங்க, சரிங்களா? 100 கல்லுல 50 கல்லு ஆரஞ்சு கல்லுன்னு சொல்றாங்க. மொத்தமா 100 கல் இருக்கு, அதுல எத்தனை கலர்ஸ்னாலும் கலந்துருக்கலாம். அதுல 50 கல்லு வந்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத ரேஷியோல எப்படி எழுதணும் அப்படின்னு பார்ப்போம். ரேஷியோ, இந்த ரேஷியோ ஆஃப் தி பிளாக் இன் ஆரஞ்ச் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக். அதாவது ஆரஞ்சின் விகிதம் இருக்கு, ஆரஞ்சோடைய ரேஷியோ, அதாவது ஆரஞ்சு
இஸ் டு டோட்டல், மொத்தமா எவ்வளவு இருக்கு அதுதான் ரேஷியோ. இந்த டயக்ராம் நல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரேஷியோக்கும் ப்ரொபோர்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியும். பாருங்க, இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 50 கல் இருக்கு, 50 கல் இருக்கு, ஆரஞ்சு கலர் 50 கல் இருக்கு. ஆனா ஓவராலா நீங்க பாத்தீங்க, மொத்தமா ஓவராலா பாத்தீங்கன்னா 100 கற்கள் இருக்கு. அதாவது ஃபுல்லா இது ஃபுல்லா 100 கல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இத ரேஷியோவா சொல்லுங்க. அதாவது ஆரஞ்சு டு டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆரஞ்சு எத்தனை இருக்குன்னா 50. இதான் ரேஷியோடைய சிம்பிள். இந்த 2 டாட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரேஷியோ நம்ம ரெப்ரசென்ட் பண்ற சைன். இஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ் டூ 100 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கிடைக்குதுன்னா நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 0 0 கேன்சல், 5 டேபிள்ஸ்ல 1 டைம், 5 டேபிள்ஸ்ல 2 டைம். அப்போ 1:2ன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா 2 கல்லுக்கு ஒரு ஆரஞ்சு கல்லு விகிதம் இருக்கு. அதுதான் ரேஷியோ. ரேஷியோன்றது என்னன்னா ஒரு வேல்யூவை குறைச்சு இதுக்கு இது எவ்வளோ அப்படின்ற விஷயத்த கொண்டு வரணும். இப்ப 5 ஆரஞ்சு இஸ் ஈக்குவல் டு 10 பனானா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆரஞ்சுக்கும் பனானாக்கும் இருக்கிற ரேஷியோ நீங்க கொண்டு வரணும். அப்போ 5 ஆரஞ்சு ஈக்குவல் டு 10 பனானா அது என்ன ரேஷியோல வரும்னா உங்களுக்கு சேம் 1:2 ரேஷியோல வரும். அப்போ ஒரு ஆரஞ்சு ஈக்குவல் டு 2 பனானான்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆரஞ்சுல இருக்க சத்து 2 பனானா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரேஷியோ விகிதத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ரேஷியோ. இப்போ ப்ரொப்போர்ஷன், இப்போ ரேஷியோன்றது நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ப்ரொப்போர்ஷன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா அது வேல்யூ வந்து எந்த நம்பர்ஸ்னாலும் வரும், ஆனா ரேஷியோ சிமிலரா இருக்கும். ஒரு ப்ரொப்போர்ஷன் நல்லா வச்சுக்கோங்க, ப்ரொப்போர்ஷனுடைய ரேஷியோ ஒரே வேல்யூவா இருக்கும், சிமிலரா இருக்கும். எப்படின்னா இங்க பாருங்க, உங்களுக்கு 5 ஆரஞ்சு கலர்ல வந்து கல் கொடுத்துட்டாங்க, மொத்தமா 10 கல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்க 15 ஆரஞ்சு கல் இருக்கு, மொத்தமா உங்களுக்கு 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இந்த இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரொப்போர்ஷனா எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா வந்து 2 தனித்தனி ரேஷியோவை கம்பேர் பண்றதுதான் ப்ரொப்போர்ஷன். என்னன்னா 2 தனித்தனி ரேஷியோவை கம்பேர் பண்றதுதான் என்னது ப்ரொப்போர்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இதுக்கு தமிழா அடுத்ததை வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் போக போக இதுக்கான தமிழ் வார்த்தைகளை நான் சொல்றேன். சரியா? இப்போ ரேஷியோல வச்சுக்கோங்க, 2 ரேஷியோ கம்பேர் பண்றதுதான் ப்ரொப்போர்ஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ரேஷியோவை நான் எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5, நான் சொன்ன ரேஷியோடைய சிம்பிள் வந்து 2 டாட் வைக்கணும்னு சொன்னேன், 10. இப்போ ப்ரொப்போர்ஷனுக்கு 4 டாட் வைக்கணும், 1 2 3 4. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க 15:30. ஸோ ப்ரொப்போர்ஷனை இப்படிதான் எழுதிக்கணும், 5:10 4.15:30 அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கடைசி ரெண்டுத்தையும் இந்த கடைசி ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் நீங்க கரெக்டான வேல்யூ கொண்டு வர்றதுக்கு அர்த்தம். ப்ரொப்போர்ஷன்னா என்னன்னா இது மல்டிப்ளை பண்ணா மல்டிபிள்ஸ் ஆஃப் இது மல்டிபிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5:30 என்ன வரும் 150, 10:15 150. அப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுனால அது வந்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதுதான் பேசிக்கான கான்செப்ட். பார்த்துக்கோங்க, சம் ரொம்ப ஈஸி. ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்ல எந்த சம் வந்தாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, there are 5 orange blocks for each set of 10 block. 10 blockல 5 orange block இருக்கு. If there are 50 orange block, then there must be 30 blocks all. So என்ன சொல்றாங்க, 15 orange block ஓவரால் 30 block இருக்கு. ஸோ இதை நான் ப்ரொப்போர்ஷனா எழுதும் போது இந்த கான்செப்ட்ல நான் எழுதிக்கிறேன் அப்படின்ற மீனிங்ல தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனுக்கான கான்செப்ட் பார்த்துக்கோங்க. சரியா? கிளாஸ்க்குள்ள போலாம். உங்களால ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது? அதாவது விகிதம்னா ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன். விகிதம்னா ப்ரொப்போர்ஷன். ஓகே,
ஓகே, சோ கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன பாருங்க, இங்க பாருங்க, இங்க இந்த கான்செப்ட் பாத்தீங்களா? 5:10 ஈக்குவல் டு 15:30 அப்படின்னு நான் சொன்னேன். இதோட மல்டிப்ளை பண்ணா லோ, இதோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும் அப்படி சொன்னேன்னா, இந்த கான்செப்ட் நம்ம இங்க அப்ளை பண்ணலாமா? இந்த அப்ளை பண்ணி பார்க்கலாமா ஆன்சர் வருதான்ட்டு? ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு ஆன்சர். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. அதோட சொன்ன மல்டிப்ளை பண்ணுவோம். 64 into 13 மல்டிப்ளை பண்ணா 4 3s are 12, 6 3s are 19, 4 6, so 2 832 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப என்ன பண்ணுங்க, இது வந்து 832ன்றது இதோட மல்டிபிள்ஸ். 832ன்றது மல்டிபிள்ஸ். அப்போ இந்த 4ஐயும் இங்க ஏதோ ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வருது, அதையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு அதே 832 தான் வரும். அதுதான் ப்ரொபோர்ஷனுடைய கான்செப்ட். இப்போ இது என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதோட டிவைட் பண்ணலாமா? கரெக்டா? இதோட இப்ப இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 4 into x equal to 832. அப்ப x வேணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? 832 divided by 4 தானே போடுவோம். கரெக்டா? அப்ப இந்த x வேல்யூன்றது இந்த unknown வேல்யூ, இதுதான் x. இப்ப இப்படி போட்டா கண்டுபிடிச்சிருவோமா? சோ அடிச்சு போவோம் 4 டேபிள்ஸ்ல 1 time 0 and 8. ஓகே, இப்போ உங்களுக்கு 108 ஆன்சர் வருது. இப்ப இந்த x equal to என்ன வந்திருக்கும்? 108. கரெக்டான்னு பாப்போமா? ஆப்ஷன் இஸ் 208. 208. ஓகே, ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணால மறைஞ்சிருக்கு, நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். கொஸ்டின் புரியுதுல? காப்பி பண்ணிக்கிட்டீங்களா? நான் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் காட்டுறேன். ஸோ ஆன்சர் இஸ் 208. சரிங்களா? புரியுது இல்ல? இப்ப ப்ரொபோர்ஷன் போது இதோட மல்டிபிள்ஸ் அண்ட் இதோட மல்டிபிள்ஸ் ஒன்னா இருக்கணும். இது எக்ஸ்ன்னு எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா you will get the answer. இதோ வந்துருக்கு பாருங்க ஆன்சர். சரிதா? இப்ப தெரியுதா? 208 ஆப்ஷன் சி. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். இந்த சம் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ப்ரொபோர்ஷன் வந்து நார்மலா இருந்தது. ஒரு ஒரே நியூமரேட்டர் வேல்யூ இருந்தது, ஃபிராக்ஷனா இல்ல. ஆனா உங்களுக்கு இது வந்து ஃபிராக்ஷனா இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸின் மதிப்பை காணுங்கன்னு சொல்றாங்க. இந்த வேல்யூ கொடுத்தது ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம போடுவோம். 1/5 is to 1/x. So 4 dot of 1/x is to 1/1.25. சரியா? இதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்க, 1/5 is to 1/x அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படின்னா 1/5 divided by 1/x இப்படிதானே அர்த்தம். சரியா? இப்ப இதுக்கு இது டிவைட்ல இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நான் இதை எப்படி மாத்தி எழுதிக்க போறேன்னா, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறேன். ஓகே, அப்போ x dot dot 5 dot 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 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1.25 is to x இப்படி எழுதிக்கலாமா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா டிவைட் வேல்யூ தானே. அதனால நான் என்ன பண்றேன், இதோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இது என்ன ஆயிடுச்சு? எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டோம். எந்த சம் கொடுத்தாலுமே, எந்த வேல்யூ உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது. சரிங்களா? இப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணிக்க போறேன், இதோட இதை மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். ப்ரொபோர்ஷன் கான்செப்டா? இப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா? இப்போ 5ஐயும் 1.25ஐயும் மல்டிப்ளை பண்ண போறேன். So 5 5s are 25, 2 and 12, 6 6.25 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கொஸ்டின்ல எக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் மாத்திக்கலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6.25க்கு ஒரு ரூட்டை போட்டு விட்டுறேன். இப்போ இது 6.25 நம்ம 625 வச்சுப்போம்.
அப்புறம் கடைசியா 2 டிஜிட் பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ ரூட் ஆஃப் 625 வந்து உங்களுக்கு 25. இது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட்ல பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் படி போடுங்க. இல்லைன்னா நான் ஒரு சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. என்னன்னா இப்போ ரூட்ல இருந்து எப்படி நீங்க வெளியே எடுக்கணும்னா எல்சிஎம் எடுத்து ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ 625 எல்சிஎம் எடுப்போமா? 5 டேபிள்ஸ்ல 1 டைம், 5 2s are 10, 2 5. ஓகே, இப்போ இது இந்த 5 டேபிள்ஸ்ல போகுமா? 2 5 25, 5 டேபிள்ஸ்ல 5 டைம்ஸ், 5 டேபிள்ஸ்ல 1 டைம். ஸோ நான் இப்போ எடுக்கிறது வந்து ஸ்கொயர் ரூட், அப்போ பேரா எடுத்துப்பேன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு 5 எடுத்துக்க போறேன் அண்ட் இந்த பேருக்கு ஒரு 5 வெளியே எடுத்துக்க போறேன். அப்போ 5 5s are 25. சரிங்களா? அப்போ எக்ஸ்ல இருந்து 625 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 25. ஸோ 2.5 வரும். சரியா? ரூட் எடுத்தா 2.5 வரும். இப்போ உங்களுக்கு 2.5 இங்க கொடுத்துருக்கு. இங்க எல்லாமே உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்கு. சும்மா அப்படியே அடிச்சு பார்ப்போம். ஏன்னா கீழே டினாமினேட்டர்ல வந்து எப்பவுமே 2.5 வந்து என்ன அர்த்தம்? டினாமினேட்டர் வந்து ஸ்மால் வேல்யூ வரும்னு அர்த்தம். இப்போ இது வந்து என்ன மேலதான் குட்டி வேல்யூ இருக்கு, இதுலயும் மேல குட்டி வேல்யூ இருக்கு, மேல குட்டி வேல்யூ. ஸோ இதெல்லாம் மேல பெரிய வேல்யூ இருக்கு. நான் சும்மா கேன்சல் பண்ணி பாக்குறேன். 2 1s are 2, 0.2 ஒரு 1 இருக்கும், 0 போடுவோம், 5. புரியுதா? இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணும் நான் சொல்லிட்டேன். இன்னொரு உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஏன்னா சிலருக்கு வந்து இந்த மாதிரி கூட டிவைட் தெரியாம இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். நல்லா பாருங்க. 5 டிவைடட் பை 2 இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கா? 2 1s are இங்க என்ன போகும்? 2 2s are போகுமா? 4. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட்டை வச்சு 0 1 போட்டுப்போம். அப்ப 2 5s are 10 வருமா? அப்போ 5s are அந்த 10 முடிஞ்சு போயிடுது. அப்போ உங்களுக்கு 2.5 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சும்மா சாட்டிஸ்ஃபை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ x equal 2.5. அப்போ இது கேன்சல் பண்ண 2.5. அப்போ ஆப்ஷன் பி. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு இது 2.5 ஆப்ஷன்ல கொடுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு இப்படி ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்கனால நம்ம எது ஆன்சர்ன்ட்டு நம்ம ஜஸ்ட் டிவைட் பண்ணி பார்க்குறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஈஸியா போட்டலாமா? நெக்ஸ்ட் சம் போலாம். இது பாருங்க, செம்ம ஈஸி சம், செம்ம ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் சம் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. இதுல பார்த்தோன்னே நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையான விகிதத்தை காணுங்க. விகிதத்தை காணுங்க. விகிதம், ரேஷியோ, விகிதாசாரம், ப்ரொபோர்ஷன். கிளாஸ் நடக்கும்போது சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? விகிதம்னா ரேஷியோ, விகிதாசாரம்னா ப்ரொபோர்ஷன். சரிங்களா? சரி, ஓகே. 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்கன்னு சொல்றாங்க. இப்போ போடுவோமா சார்? 9 month, 1 இயருக்கு எத்தனை மந்த் இருக்கு? 12 month. அவ்வளவுதான். இப்போ இது வந்து ரேஷியோ வந்து 9:12 சொல்லிட்டு நம்ம போட்டோம். இதை கேன்சல் பண்ண முடியுதா பாருங்களேன். 3 டேபிள்ஸ்ல போகுமா? 3 3s are 9, 3 4s are. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 3:4. பார்த்தோன்னே சொல்லிடலாமா? ஓகே, அவ்வளோ ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து இப்போ நீங்க சால்வ் பண்ண போறீங்க லைவா. யார் வந்து டக்குன்னு சால்வ் பண்ணி கமெண்ட்ல போடுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, கேன்சல் பண்ணிடலாமா? புரிஞ்சிருச்சுல? ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து லைவ்ல நீங்க சால்வ் பண்ண போறீங்க. பார்ப்போம் டக்குன்னு யார் போடுறான்ட்டு. ஓகே, டைமர் வைக்கிறேன். 1 minute for the sum. Start. Your time start. பார்ப்போம் சீக்கிரம். ஓகே, சம் மறையுதோ? ஓகே, டன். சீக்கிரம் யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்றேன்னு பார்ப்போம். சீக்கிரம். சூப்பர். சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? குட். கமெண்ட்ல போட்டவங்களுக்கு எல்லாமே சூப்பர், வெரி குட்.
கரெக்டா போட்டீங்க. இப்போ நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. பாருங்க 8 மாதத்திற்கும் 4 வருடங்களுக்கும் இப்போ 8 மாசம் ரேஷியோ இஸ் டு பெருசா எழுதி காட்டணும். 8 மாதங்கள் 8 ரேஷியோ 4 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதங்கள். அப்போ 4 into 12. ஓகே 4 2s are 8, 4 1s are 4, so 48 month. ஓகே அப்போ 48 மாதங்கள். இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா 8 1s are 8 6 are. So ratio என்ன 1:6. ஆப்ஷன் டி 1:6 or 6:1 ஒன்றுதான் சரிங்களா. ஸோ 6:1 ஆப்ஷன் டி சரிங்களா. இதே உங்களுக்கு ஆப்ஷன்ல 1:6 ஒரு ஆப்ஷனாகவும் 6:1 ஒரு ஆப்ஷனாகவும் கொடுத்துருந்தா நீங்க 1:6 தான் டிக் பண்ணிடணும். ஓகே இது வந்து ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர் ஓகேங்களா. இது எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருந்தீங்களோ எல்லாருக்கும் ஒரு அப்ளாஸ். குட் வெரி குட். சரி நெக்ஸ்ட் சம் போலாமா. இது பாருங்க இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் சம் வந்து எஸ்எஸ்சில வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே இதே மாதிரி இது வந்து 3 வேல்யூஸ் x y z அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதே மாதிரி 4 வேல்யூஸ் ABCD 4 வேல்யூஸ் வச்சு கூட 3 ரேஷியோ கொடுத்து கூட இந்த மாதிரி சம் வந்திருக்கு. இந்த மாதிரி சம் வந்தாலே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். அந்த ஷார்ட் ட்ரிக்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அது. ஓகே சரி பாருங்க இப்போ x is to y is to z மூணு வேரியபிள் தான் உங்களுக்கு இருக்கா. x is to y is to z இது 3 கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா x is to z என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் கொடுத்தாச்சு வேரியபிள், ஒய்க்கும் ஜெட்க்கும் கொடுத்தாச்சு, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரேஷியோ பார்த்தாங்கன்னா எடுத்து எழுதிப்போம். எக்ஸ் ஒய், எக்ஸ் கீழே 2, ஒய் கீழே 3 எழுதியாச்சா. இங்க பாருங்க y is z, yக்கு கீழே 5, z கீழே 7 இதை எழுதியாச்சு. இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஒன் செகண்ட் கலர் மாத்திரம் அப்பதான் உங்களுக்கு புரியும். வெயிட் இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணி நான் கீழே எழுத போறேன். என்ன வரும் 5 3s 15 வருமா. ஓகே இப்ப என்ன பண்ணுவேன், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுவேன். ஓகே அப்புறம் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நான் இங்க எழுத போறேன். ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 5 2s இதையும் நான் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறேன். ஸோ 5 2s 10 is 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் நான் இங்க எழுதிக்கிட்டேன் 15. அப்புறம் இதை ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுவேன். 7 3s 21. இப்போ இது மூணுமே உங்களுக்கு ரேஷியோ. கேன்சல் பண்ண முடியுதா பாருங்களேன். இப்போ இங்க வந்து ஒரு 20 கொடுத்துருந்தாங்கன்னா 5 டேபிள்ஸ்ல ஆப்வியஸ்லி போயிருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். ஆனா இங்க பாருங்க இது வந்து 7 டேபிள்ஸ்ல போகும், 7 டேபிள்ஸ்ல போகும், 3 டேபிள்ஸ்ல போகும். இது 3ல போகும், ஆனா இது 3ல போகாது. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு போகல, சால்வ் ஆகலன்ற பட்சத்துக்கு நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம். இப்போ x is to z தானே கேட்டிருக்காங்க. x என்ன 10, z என்ன 21. So answer is 10 is to 21. So x is to z வந்து உங்களுக்கு ஆப்ஷன் டி 10 is to 21. அவ்வளவுதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் இப்ப ரீசெண்டா இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல தான் கேட்டுட்டு இருந்த சம்ஸ். இப்ப நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த மாதிரி சம் கண்டிப்பா வரும். இந்த ஒரு பேட்டர்ன் தான். இந்த இப்ப இதுல உங்களுக்கு என்ன ரேஷியோ மாத்தி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. எதுக்கு x is to y is to z இந்த பேட்டர்னுக்கு இது ஒன்று தான் ஃபாலோ பண்ண போறீங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் 4 பேஸ் பண்ணி வரும்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு நான் அடுத்து சொல்லித்தரேன். ஆனா x is to y is to z 3 வேரியபிள்ஸ் வந்துச்சுனாலே நீங்க இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை வந்து இங்க எழுத போறீங்க. இதோட இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் இங்க எழுத போறீங்க. இதோட இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து இங்க எழுத போறீங்க. இந்த ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் போலாம். அதேதான் சேம் அதே மாதிரி சம்மு. ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டைமர் கொடுக்குறேன். எத்தனை பேர் சால்வ் பண்ணி சேம் டைப் தான் நான் முன்னாடி சொல்லி கொடுத்த சைட் டைப் தான் எத்தனை பேர் சால்வ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஐயோ சீக்கிரம் டக்குன்னு போடுவோமா. டைம்
இந்த வாட்டி நான் வந்து ரொம்பலாம் தர மாட்டேன். 30 செகண்ட்ஸ் தான் கொடுக்க போறேன். ஒன்லி 30 செகண்ட்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 30 செகண்ட்ஸ். சீக்கிரம். 28, 29, 30. டைம்ஸ் அப். குட். கமெண்ட்ல நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். ஓகே, இப்போ நான் இதை லைவாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஆன்சர் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. A:B:C. இப்போ A:B:C. ஓகே, இப்போ A:B என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4 கொடுத்தாச்சு. B:C என்ன கொடுத்துருக்காங்க? 8, 9 கொடுத்தாச்சு. சரிங்களா? A:C கண்டுபிடிக்க சொல்றாங்க. AC என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதே தான் என்ன பண்ணோம்? 8 4s என்ன? 32. அப்புறம் இதோட இதை மல்டிபிள் பண்ண சொன்னா 8 3s 24 and 9 4s 36. ரேஷியோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா A:C தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம A:C எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? A:C இப்போ A வந்து 24, C வந்து 36 எடுத்து எழுதியாச்சா? இது சிம்பிள் பண்ண முடியுதா பாருங்களேன். 12, 8, 2 6 2 9s 3 2s 3 3 2s 3 3s. ஸோ 2:3. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 2:3. என்ன, நான் ஒன்றும் இல்லை. இப்போ ரேஷியோ வந்து நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதை எனக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதுன்னா நான் பண்ணிக்க போறேன், அவ்வளோதான். இப்போ இது வந்து இதோட இது கேன்சல் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இப்போ கடைசியில் 2 3 போகாது, அதோட நிறுத்திக்க வேண்டியது ரேஷியோ. ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான். ஈஸி. ஓகே, சரி. 2:3 இஸ் த ஆன்சர். எக்ஸாம் போகலாம். ஈஸியா? ஒன்றும் இல்லை, அதே தான், சேம் பேட்டர்ன். இதோட மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம், இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். A:C உடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அந்த ரேஷியோ தனியாக எடுத்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஆன்சரை கொண்டு வரேன். அவ்வளோதான். ஓகே, கிளியர்? இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து அந்த ABCD 4 அதாவது இது வரைக்கும் பார்த்தது A:B:C 3 ரேஷியோ தான். A:B:C இந்த மாதிரி ரேஷியோ 4 ரேஷியோ கொடுத்து சம்ஸ் வரும். அப்படி வந்து எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இப்போ A:B = 1:2, B:C = 3:4, C:D = 2:3. Find A:B. நான் சொன்னேன்னா உங்களுக்கு 4 வேரியபிள் வச்சு சம் வரும்ட்டு. A:B கொடுத்துருக்காங்க, B:C கொடுத்துருக்காங்க, C:D கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A:D. ஏயும் டியும் அதோட ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. A:B:C:D அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிப்போம். ஓகே, என்னென்ன ரேஷியோ வந்தது? என்னென்ன ரேஷியோ இருக்கு? 1 2. அடுத்து B:C என்ன வரும்? Bக்கு நேரா 3 போட்டுப்போம், Cக்கு நேரா 4 போட்டுப்போம். அடுத்து C:D, Cக்கு நேரா 2 போட்டுப்போம், Dக்கு நேரா 3 போட்டுப்போம். இது நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஈஸி. அந்த முன்னாடி மெத்தடோட இது ரொம்ப ஈஸி. 4 கேட்டாங்க அப்படின்னா. இப்போ ஓகே, நல்லா கவனிங்க. இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பக்கம் அப்படியே வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண போறோம். சரிங்களா? இப்போ கடைசியா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ, அந்த என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இப்படி காப்பி பண்ண போறோம். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, 2 தான் இருக்கா. அப்ப நான் ரைட் ஹேண்ட் சைடு காப்பி பண்ண போறேன். 2 2. சரிங்களா? இங்க 4 இருக்கா. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே அதை காப்பி பண்ணிக்க போறேன். 4. சரி, அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. இப்போ இது முன்னாடி இதானே இருக்கு. ஸோ 3க்கு முன்னாடி அப்படியே 3 காப்பி பண்ணிக்க போறேன். இங்க 2 தானே இருக்கு. அப்ப 2க்கு முன்னாடி அப்படியே நான் 2 2.
காப்பி பண்ணிக்க போறேன். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. அப்படியே நான் வந்து இந்த சைடு வர வேல்யூ அப்படி இப்படி காப்பி பண்ணிக்க போறேன். இந்த சைடு போற வேல்யூ அப்படியே அங்க என்ன நம்பர் இருக்கோ அப்படியே காப்பி பண்ணி போறீங்க. 2 இருந்தா அப்படியே 2 ரெப்ளிகேட் ஆக போகுது. இங்க 3 இருந்தா அப்படியே வரப்போகுது. 4 இருந்தா அப்படியே, 2 இருந்தா அப்படியே. ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா? 3 2s are 6 is 2. 3 2s are 6, 6 2s are 12. 4 2s are 8, 8 2s are 16. 4 2s are 8, 8 3s are 24. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த A B C D 4 ரேஷியோ கிடைச்சிருச்சு. எனக்கு A and D ஓட ரேஷியோ தான் கிடைக்கணும். ஸோ 6ம் 24ம் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 6:24. இதுதான் A ஓட ரேஷியோ, இது D ஓட ரேஷியோ. இது சிம்பிளா பண்ணும்போது பார்ப்போமா, 2 டேபிள்ஸ்ல போகுமா, 2 3s are 2 டேபிள்ஸ்ல 12s are 3 டேபிள்ஸ்ல 1 டைம் 3 டேபிள்ஸ்ல 4 டைம். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது, 1:4. ஸோ 1:4 தான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, 1:4 you will get the answer. அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி ஒருக்க சொல்றேன். கொஸ்டின்ல வந்து A B B C C D கொடுத்துருவாங்க. A D கேட்டிருப்பாங்க. 4 வேரியபிள் A B C D 4 வேரியபிள் இருக்கும். இதை வந்து ABCD எடுத்து எழுதி அந்த நம்பருக்கு கீழே இப்போ A is to B னா A is to B கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதையும், B கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதையும் தூக்கி எழுதிடுவீங்க. இப்போ B is to C னா B கிட்ட என்ன வேல்யூ இருக்கும், C கிட்ட என்ன வேல்யூ இருக்கும், அடுத்த ஸ்டெப்ல எழுதுவீங்க. அண்ட் CD அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தூக்கி எழுதிடுவீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதுக்கு பக்கத்துல காலியா இருக்கிற ஸ்பேஸ்லாம் அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன காலியா இருக்கோ அது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன காலியா இருக்கோ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படியே எழுதிட போறீங்க. ஸோ அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு கடைசியா மல்டிப்ளை பண்ணி எழுத போறீங்க. எப்படின்னா 3 2s are 3 1s are 3 plus 3 2s are 6. ஸோ அப்படியே மொத்தமே மல்டிப்ளை பண்ணி நீங்க இப்படி எழுதுவீங்க. அதே மாதிரி அதை மொத்தமே மல்டிப்ளை பண்ணி டவுன்வர்ட்ஸ் எழுதுவீங்க. மொத்தமே மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறீங்க. அப்படியே நேரா நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் சைடா மல்டிப்ளை பண்ணி எழுதிருப்போம். இது அப்படியே டைரக்ட் மல்டிப்ளிகேஷன், அப்படியே ஸ்ட்ரைட். அதனால இது ஈஸின்னு நான் சொன்னேன். இந்த மெத்தட் இது மட்டும் கரெக்டா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன் வச்சு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ரேஷியோ போட்டு you will get the answer. ஓகே, சரியா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே நான் சொல்றேன்ல, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ரொம்ப 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 முக்கியமான மெத்தட் தான். இங்கதான் நம்ம ஸ்டக் ஆயிட்டு நம்ம சம்மே விட்டுட்டு வந்துருவோம். இந்த ரெண்டு மெத்தடுமே இப்ப ரீசெண்டா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் நல்லா அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் போலாம். இது ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்க கண்ணிலே போட்டுடலாம். இப்போ கத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்த உடனேவே உங்களால வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, Anand earns ₹80 in 7 hours. Ram earns ₹90 in 12 hours. The ratio of their earning. ஆனந்த் என்பவர் 7 மணி நேரத்தில் ₹80, ராம் என்பவர் 12 மணி நேரத்தில் ₹90 சம்பாதித்தால் அவர்கள் சம்பாதித்த தொகைகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதிப்போம் அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம எடுத்து எழுதிப்போம்னா, ஆனந்த் வந்து எவ்வளவு 80 ரூபா சம்பாதிக்கிறாரு. எவ்வளவு மணி நேரத்துலன்னா 7 மணி நேரத்துல சம்பாதிக்கிறாரு. சரியா? 7 மணி நேரத்துல சம்பாதிக்கிறாரு. அதே ராம் என்பவர் வந்து 90/12. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ரேஷியோ இருந்தா நான் என்ன சொன்னேன், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு சம் போட்டோம் பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டோம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 80 12 என்ன, 80 into 12 என்ன, 960 is to 960 60 is to 630. ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ கேன்சல் பண்ண முடியுதா பாப்போமா? 0 0 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள்ஸ்ல 3 2 2 3 1 32 is to 31. அப்போ இதுக்கப்புறம் கேன்சல் ஆகாது. ஆன்சர் இஸ் 1 second 21. then 2 times 6 2 times 21. so 32 is to 21. ஆப்ஷன் சி. சரிங்களா?
அவ்வளவுதான். சிம்பிளா டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை உங்களுக்கு ரேஷியோல எடுத்து எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும். இது ரொம்ப ஈஸியான சம்ம, நீங்க பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடுவீங்க. சரியா? கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. இதை பார்த்தோன்னே நீங்க வந்து டைம் அண்ட் ஒர்க்னு நினைச்சிட போறீங்க. அந்த ருப்பி அண்ட் ஹார்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால டைம் அண்ட் ஒர்க்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ரேஷியோ. கொஸ்டின் ஃபுல்லா படிச்சு கிளியரா ஆன்சர் சால்வ் பண்ணுவாரு. சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதுவும் கேட்பாங்க. நல்லா தலைகீழ் விகிதம். இப்ப தலைகீழ் விகிதம் வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னா இன்வர்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. தலைகீழ் விகிதம் வந்து உங்களுக்கு இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கிலீஷ்ல இப்ப இதை தலைகீழா எடுத்து எழுத வேண்டியதுதான். இன்வர்ஸா எடுத்து எழுதுனா 1/1 is to 1/2 is to 1/3. அவ்வளவுதான். தலைகீழா எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப இதுக்கு நான் வந்து எல்சிஎம் எடுக்க போறேன். எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் தெரியும் இல்லையா? 1 2 3 நான் எல்சிஎம் எடுக்க போறேன். 2 1 3 ஸோ 3 டேபிள்ஸ்ல 1 1 1 எல்சிஎம் எடுத்தேன்னா அப்ப என்ன வருது? 3 2s are 6. அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் இனிமேல் தான் நம்ம எடுப்போம் டாபிக், அதனால சும்மா உங்களுக்கு போட்டு காட்டேன். எல்சிஎம் ஈக்குவல் டு 6. அப்போ உங்களுக்கு நியூமரேட்டர்ல 6 வரணும்னா அப்ப எதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 1/1 எடுத்து எழுதிக்கோங்க இன்டூ 6/6 போடணும்ல. அப்பதானே உங்களுக்கு கீழே இப்ப வந்து எல்சிஎம் வேல்யூ வந்து டினாமினேட்டர் ஃபுல்லா உங்களுக்கு 6 வரணும். அப்ப இங்க வந்து மேலே கீழே 6 போட்டதானே உங்களுக்கு மேல 6. அவ்வளவுதான். 6 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 6/6 1/2. 1/2க்கு இப்ப 2 டேபிள்ஸ்ல வந்து 2 3s are 6. அப்ப 6 மேலேயும் 3 போடணும். அப்போ உங்களுக்கு டினாமினேட்டர் 6 வந்துருது, இங்க 3 வந்துடும். ஓகே, இதையும் வச்சுக்கோங்க. தென் 1/3 3 2s are 6. மேலேயும் கீழேயும் 2, so 2/6. இது அப்படியே எடுத்து எழுதிப்போம். எப்படின்னா 6 இது எடுத்து 6 to 3 is to 2 divided by denominatorல எல்லாம் ஒண்ணு தானே, ஒரே வேல்யூ தானே, 6 தானே இருக்கு, 6 இப்படி வச்சுப்போம். இப்போ உங்களை கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா தலைகீழ் விகிதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதான் 6 is to 3 is to 2. ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். பார்த்தோன்னே நீங்க இப்படி சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸா போட்டு அது டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இன்வர்ஸ் ரேஷியோ இல்ல தலைகீழ் விகிதம் அப்படின்னு கொஸ்டின் வந்தாலே நீங்க இந்த பேட்டர்ல தான் சால்வ் பண்ணும். உங்களுடைய ஃபார்முலா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் சில சம்ஸ்லாம் வந்து நியூவா பாக்குவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புரியாது. அண்ட் போக போக நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இதை பேட்டர்ல எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. போக போக நிறைய சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் ரிவிஷன் பண்ணும்போது தான் மைண்ட்ல நிற்கும். ஸோ ரிவிஷன் இஸ் த கீ, நாட் ஓன்லி ஃபார் தியரி. உங்களுக்கு மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை இது ரீசனிங் சைக்காலஜியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ரிவிஷன் தான் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும். ரிவிஷன் எவ்வளோக்கு நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுற அந்த கோல் வந்து நமக்கு கிட்ட வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த சம் பாருங்க. a/3 equal to b/4 equal to c/7 எனில் a plus b plus c by c இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ a/3 இருக்கா, அதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா a/3 equal to x எடுத்து எழுதிக்கிறேன். அப்புறம் b/4 இருக்கா, b/4 equal to x. சும்மா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கேன்னு போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஏதோ ஒரு வேரியபிள் நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து c/7 equal to x. இது 3 வேரியபிள் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போறேன். ஓகே, அப்போ a எப்படி மாறும்னா a equal to a equal to 3x மாறுமா. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணனா 3x மாறும். b equal to 4x மாறுமா. c equal to 7x மாறும். சரிங்களா? a equal to 3x, b equal to 4x, c equal to 7x மாறுது. ஓகே, இப்போ இதை வச்சுப்போம் ஒரு பக்கம்.
இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை சி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுவோமா? ஏ வந்து நான் 3x கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுவோமா? ஏ வந்து 3x நான் கண்டுபிடிச்சிட்டேன், பிளஸ் பி வந்து 4x கண்டுபிடிச்சிட்டேன், தென் சி வந்து 7x கண்டுபிடிச்சிட்டேன். டிவைடட் பை சி ஓட வேல்யூ என்ன? 7x. இது சால்வ் பண்ணேன்னா 7 + 4 எவ்வளவு வரும்? 11 + 3 உங்களுக்கு 14 வருது. ஸோ 14x by 7x இப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். இப்போ என்ன பண்ண போறேன்? எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு போறேன். 7 டேபிள்ஸ்ல 1 டைம், 7 டேபிள்ஸ்ல 2 டைம், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வர போகுது? 2, ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். as simple as that. ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே நீங்க அந்த என்ன கேட்கறாங்க, ஏ பி சி கேட்கறாங்க. அப்ப ஏ ஓட வேல்யூக்கு நீங்க கொண்டு வந்துடணும், பி ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடணும், சி ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு அப்படியே இங்க இப்ப உங்களுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி வருதா? இது இப்படி இது அடுத்து உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா எக்ஸாம்ல ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை பி இல்லைன்னா பை ஏ, எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் சரி, நீங்க இதை வந்து ஜஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு எக்ஸ் டேர்முக்கு நான் கொண்டு வந்து வச்சுட்டு நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு ஈஸி ஆயிடும்ன்ற கான்செப்டை மட்டும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இது எப்படினாலும் மாறும். சரிங்களா? ஓகே, எக்ஸாம் பார்க்கலாம். இது பாருங்களேன், இதை பார்த்த உடனே நான் என்னடா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஐயோ காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போல நினைக்கவே நினைக்காது. செம்ம ஈஸி சம். நான் சொல்லுங்க, செம்ம ஈஸி. பாருங்க, எக்ஸ் இஸ் டு ஒய்னா என்ன அர்த்தம்னா, இஸ்டுனா என்ன சொன்னது? இஸ்டுனா வந்து டிவைடட் பைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல. அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 2:3. இதை நான் எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 2/3 இப்படி எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ x = 2, y = 3ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான், x ஓட வேல்யூவையும் y ஓட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிட்டேன். x = 2, y = 3. இப்போ நான் என்ன பண்ணலாம்? அந்த ஈக்குவேஷன்ல எடுத்து சால்வ் பண்ணி போடலாமா? ஈக்குவேஷன் என்னது? 6x minus y 3x plus 2y. இப்போ x இருக்க இடத்துல சால்வ் பண்ணுவோமா? 6 into 2 minus of 3 is to 3 is to 2 plus 2 into 3. சரிங்களா? so 6 2s என்ன வருது? 12 minus 3 is to 6 is plus 6. இதை சிம்பிளை பண்ணேன்னா எனக்கு இங்க என்ன வரும்? 9 வரும் is to 12. ஓகே, இப்போ என்னால இந்த ரேஷியோவை சிம்பிளை பண்ண முடியுதா பாப்போமா? 3 டேபிள்ஸ்ல 3 டைம் போகும், 3 டேபிள்ஸ்ல 4 டைம் போகும். அப்ப ஆன்சர் வந்து 3:4. ஆன்சர் வந்து நான் உங்ககிட்ட முன்னாடி ஞாபகம் இருக்கா? ஆப்ஷன்லயே வந்து அப்படி 3:4 கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க 4:3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கொஸ்டின்ல இப்படி ஆன்சர்ல உங்களுக்கு இப்படி ரெண்டுமே வந்திருந்ததுன்னா அப்ப அந்த ஆப்ஷன் கரெக்டா நீங்க பார்த்து போகணும், மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். ஸோ 3:4. ஸோ ஆப்ஷன் டில வந்து 3:4 தான் உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா 4:3 இருக்கு. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். எக்ஸாம் போலாமா? ஓகே, இது கான்செப்ட். ஓகே, கான்செப்ட் கவனிங்க. If the term of the ratio have common factor, we can reduce it to its lowest term by cancelling the. இப்போ ரேஷியோவா நான் சொல்றேன் இல்லையா, இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, நான் சொன்னேன் இல்லையா 9:6 இருந்ததுன்னா 3 டேபிள்ஸ்ல 3 டைம், 3 டேபிள்ஸ்ல 2 டைம் இப்படி குறைச்சு கொண்டு வரும் இல்லையா? ஸோ இது என்னன்னு கேட்கறாங்க, அதாவது லோவஸ்ட் டேர்மா நான் கொண்டு வரேன்ல கேன்சல் பண்ணி, அதுக்கு பேர் என்ன? காமன் ஃபேக்டரா, காம்பவுண்ட் ஃபேக்டரா, காமன் மெஷர்ஸா, ஜெனரல் எலிமெண்டான்னு கேட்கறாங்க. நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும்ல, இப்போ இது ரெண்டுமே காமனா இருக்க நம்பர் தான் நம்ம கேன்சல் பண்றோம். ஸோ அப்போ அது ஆப்வியஸா என்னவா இருக்கு? காமன் ஃபேக்டர். இது தமிழ்ல பார்ப்போம். விகிதத்தில் உள்ள உறுப்புகள் பொது காரணிகளை கொண்டிருந்தால் அவற்றில் உள்ள டேஷ் நீக்கி சுருக்கலாம். நான் நீக்கி சுருக்கி எடுத்துக்கிட்டேன்னா அதான் சொல்றாங்க. டேஷ் இன்னைக்கு பொது காரணி, காமன் ஃபேக்டர், காமனா என்ன டேர்ம்ஸ் இருக்கோ கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வரலாம், சுருக்கி கொண்டு வரலாம். அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
In ratio only quantities in the dash units can be compared. ஒரே டேஷ் உடைய அளவுகளை விகிதத்தில் ஒப்பிடலாம். என்னது? எண்ணிக்கையா, அலகா, அளவா, எடையான்னு கேக்குறாங்க. In a ratio only quantities in the dash unit can be compared. ஒரு ரேஷியோல வந்து ஓகே என்ன கம்பேர், ஓகே ஒரு ரேஷியோ இருக்கு. ரேஷியோன்றது சேம் அதே எடுத்துப்போமா, 9:6 எடுத்துப்போம். இந்த ரேஷியோல வந்து என்ன குவான்டிட்டிஸ், அதாவது என்ன அளவுகளை வந்து கம்பேர் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கேலா, குவான்டிட்டியா? குவான்டிட்டி, ஸ்கேல் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் தான். நம்பரா இல்ல யூனிட்டா? இதுல வந்து உங்களுக்கு ஆன்சரே கொடுத்துறாங்க, யூனிட் தான். யூனிட் இந்த லைன்ல ஆன்சர் இருக்கு. ஸோ யூனிட் தான் ஆன்சர். என்ன யூனிட்ன்றது வந்து என்னன்னா, இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட்னு சொல்லப்படும். ஸ்கேல் அப்படின்னா அது மெஷர் பண்றது தான் ஸ்கேல். ஸ்கேல் மெஷர்மெண்ட். அதே வந்து குவான்டிட்டின்றது நம்ம குவான்டிட்டி, ஹவு மணி குவான்டிட்டி, 5 numbers ஆஃப் ஆப்பிள், சும்மா 10 குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ ஒன்லி குவான்டிட்டிஸ் இன் தி டேஷ் யூனிட்ஸ் கேன் பி கம்பேர். யூனிட் அப்படின்னு வரும்போது ஓவராலா காம்ப்ரிஹென்சிவா யூனிட் அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்து தான் யூனிட். அதனால யூனிட் தான் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே சம்டைம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு, கான்செப்ட் பேஸ் பண்ணி. அண்ட் நம்பர்ஸா, இதெல்லாம் இதோட உங்களுக்கு இது எல்லாமே சேர்ந்தது யூனிட். ப்ராடர் டேர்ம் இது. யூனிட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடர் டேர்ம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு யூனிட் தான் வரும். ஓகே, இது பாருங்க. இது வந்து உங்களுக்கு அப்படியே இந்த கான்செப்ட், இந்த கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் தி சேம் கைண்ட் பை மீன்ஸ் ஆஃப் டிவிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப், ஒரே வகையான இரு அளவுகளை வகுத்தல் மூலம் ஒப்பிடும் டேஷ் ஆகும். என்னதுன்னா ரேஷியோ. அதேதான். இப்போ 9:6. இப்ப இதையும் என்ன பண்ணணும், வகுக்கிறோமா 3 times, இது வந்து 2 times. ஓகே, எடுத்து வகுத்தா உங்களுக்கு இது என்னது, ரேஷியோ இல்லையா? ஸோ ரேஷியோ ஒரு டேர்ம் வந்து சுருக்கி கொண்டு வரதுக்கு பேர் வந்து ரேஷியோ, விகிதம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இது பாருங்க. The number of correct answer given by Karmugilan and Kavita in a quiz competition or in the ratio of 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get? ஒரு வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? அப்ப 2 பேரோட ரேஷியோ பார்ப்போமா? 2 பேரோட ரேஷியோ வந்து 10:11. அதே அவங்க 2 பேரும் மொத்தமா எடுத்த ஸ்கோர் கொடுத்துருக்காங்க 84 பாயிண்ட்ஸ். டோட்டல் ஸ்கோர் மொத்தமா எடுத்தது 84 பாயிண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 84 பாயிண்ட்ஸ் வந்து டோட்டல் ஸ்கோர். இது வந்து ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா 10x:11x = 84ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு யூனிட் டிஜிட் மெத்தட்ல சொல்லித்தரேன். ஈஸி. எப்படின்னா மொத்தமா உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 10 + 11 உங்களுக்கு என்ன வரும், 21. ஸோ 21 பார்ட்ஸ். சரியா? யூனிட் டிஜிட் மெத்தட் படி நம்ம என்ன பண்ணலாம்னா 84 divided by 21 போடுவோம் 4 times. யூனிட் டிஜிட் மெத்தட் படி ஒரு யூனிட்டுக்கான வேல்யூ வேணும்னா வந்து 4ன்னு அர்த்தம். 4 பாயிண்ட்ஸ் ஒரு யூனிட். இந்த ரேஷியோல இருக்கிற ஒரு யூனிட்கான மெத்தடோடைய வேல்யூ வந்து 4 பாயிண்ட்ஸ். 84ல 4 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த 4 இப்ப யாரோட எது கேட்டிருக்காங்க, how many points did கவிதா கெட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கவிதாவோட ரேஷியோ என்ன, கார்முகிலன் கவிதாவோட ரேஷியோ வந்து 11. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த 4ஓட 11 மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 4 × 11. ஆன்சர் எனக்கு 44. ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். ஓகே, யூனிட் டிஜிட் மெத்தட்ல போட்டா ரொம்ப ஈஸி. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். இது சம் ஈஸி பாருங்களேன். இஃப் காஸ்ட் ஆஃப் 3 pen is 18, then the cost of 5 pen is, அப்போ இதுவும் யூனிட் டிஜிட் மெத்தட்லயே போடலாம் பாருங்களேன். ஒரு பெண்ணோட ரேட் அப்ப என்ன, ஒரு பெண்ணோட ரேட் வந்து 18/3 போட்டா 3/6. அப்போ ஒரு பெண்ணுடைய ரேட் 6 ரூபாய். அப்போ 5 பெண்ணோட ரேட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ 5 × 6
6 5s are 30. ஸோ ஆப்ஷன் பி. அவ்வளோதான், ஈஸி, முடிஞ்சிச்சு. If Karkulali earned 1850 days and then she earned 3000 in how many days? 1800 ரூபாய் 15 நாள்லனா 3000 ரூபாய் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. இது யூனிட் டிஜிட் மெத்தட்லயே நம்ம சால்வ் பண்ணலாம். Karkulali earned, ஓகே, அப்போ யூனிட் டிஜிட் மெத்தட்ல அதே மாதிரி தான் 1800 divided by 15. So 5 tablesல 5 3s are 5 tablesல 3a 3 60, 3 tablesல 1 time, 3 tablesல 120. அப்போ என்ன அர்த்தம்? 120 ஒரு நாளைக்கு வந்து அப்போ என்ன யூனிட் டிஜிட் மெத்தட் படி அர்த்தம்னா 1 டேக்கு வந்து அந்த பொண்ணு வந்து 120 rupees வந்து earn பண்றாங்க. அப்ப எத்தனை 3000 ரூபாய் வந்து எத்தனை டேஸ்க்குன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்போ 3000 ரூபாய் எத்தனை டேஸ்க்கு அப்படின்னா 120ஆல 3000 டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை டேஸ்ன்றது கிடைச்சிடும். ஓகே, சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஆப்ஷன் பி. ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 நாட்கள் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அவ்வளவுதான், ஈஸி. அவ்வளவுதான், இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு இதோட முடியுது. இதெல்லாம் தான் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்ட் மோஸ்ட்லி வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதை பார்த்து கிளாஸை பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு அந்த கான்செப்ட், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஏன்னா ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது மேக்ஸ் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும். அப்போ உங்களுக்கு அதை திருப்பி பார்க்க இப்போ ஓகே இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டா இந்த ஸ்டெப் படி தான் நம்ம டிரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்ன்றது உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலரா ரிவிஷன் இஸ் த கீ மந்த்ரா. கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.